our channel. நம்ம பேசிக் கிளாஸில் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் தான் போடணும் ஸ்டோன் செயின். ஜரி த்ரெட்டில் யாரும் போடாதீங்க. ஸ்டோன் செயின் ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன் செயின் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஸ்டோன் செயினும் இருக்குது. அது இந்த பேங்கிளுக்கு இயர்ரிங்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன் செயின் இது அப்படியே வச்சு ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற செயின். இதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நிறைய நமக்கு கேப் வரும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டோன் செயின் வாங்காதீங்க. இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க ஸ்டோன் செயின் வாங்கிக்கோங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்படி ஸ்டோன் செயின் லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே நம்ம ஸ்டோன் செயின் வச்சிடலாம். சில்க் த்ரெட்டு 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடியை தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஸ்டோன் செயினுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்துக்கோங்க. பேக்கில் கொடுத்துட்டு கிட்ட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் கொடுக்கணும். உங்களுக்கு நான் போடுற தெளிவாக தெரியணுன்றதுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுருங்க. செயின் போட்டுட்டு இந்த ஸ்டோனுடைய கேப் இருக்குது இல்லையா சின்னதாக, அந்த கேப்பில் இங்கே ஒரு செயின் கொடுங்க. செயின் கொடுத்து இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இது பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுங்க. லாக்லாம் பண்ணக்கூடாது, செயின் கொடுங்க. இந்த ஸ்டிச்சு எப்படி இருக்கும்னா, நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, சேம் அந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம லாக் போட்டிருப்போம். இதில் நம்ம லாக் போடக்கூடாது. செயினில் ஒர்க் பண்ணும்போது இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அடுத்த செயின் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. கொடுத்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்து இங்கே ஒரு செயின் அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த கேப்பில் ஒரு செயின். நம்ம இதில் ஒரு ஸ்டோனுடைய கேப்பில் தான் போடணுமாலாம் இல்லை. நம்ம ஒரு 2 ஸ்டோனில் கூட நம்ம போடலாம். அதுக்கு மேலே நம்ம போட வேணாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கேப் தெரியும். நம்ம ஸ்டோன் செயின் நம்ம இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒட்டி போட்டோன்னா டைமும் எடுக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் கம்மில் போட்டு ஒட்டிட்டு ஒரு சிலருக்கு நீடில் ரொம்ப லாங்காக அழுத்தி ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். நம்ம இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம்லாம் போட்டு ஒட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படியே 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இது ஃபஸ்ட் டைப். இது இன்னொரு டைப்பில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸி தான். ஆனால் அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு செயினுடைய கேப்பில் ஒரு லைன் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 அப்படி ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஷேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டிச்சு கஷ்டம்லாம் இருக்காது. ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு. பாருங்கள் எப்படி கொடுக்குறோன்னு அதுக்கு தனியாக ப்ளெயினாக கொடுக்குறேன். நம்ம ஸ்டிச்சஸ் இப்படி தான் வரும். ஷேப் மாதிரி வரும் நம்ம ஸ்டோன் செயினுக்காக. இதே ஃபஸ்ட் டைப். இது இங்கே முடிச்சுட்டு லாக் கொடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். யாரும் ஜரியில் போடாதீங்க. நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த தங்கூஸில் இருக்கலையே நரம்பு, அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோன் செயின் நம்ம இப்படி தான் நம்ம போடணும். இது பார்க்க பேட்டர்ன் ஸ்டிச் போட்டிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இதை போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டு ஒரு செயின் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அப்புறம் அந்த செயினோடைய மிடில் ஒரு செயின் கொடுத்து இப்படி இழுத்துட்டு இப்படி கொண்டு வரோம். இது பேட்டர்ன் ஸ்டிச்சு தான். இது ஃபஸ்ட் டைப் போட்டிருப்பீங்க இல்லையா, அதே தான்.
அந்த ஸ்டிச்சை தான் நம்ம ஸ்டோன் செயினுக்கு யூஸ் பண்ணுறோம். டைப் 1க்கு நமக்கு இப்படி தான் வரும். இதை தான் நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கேப் செயினில் வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த செயின் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் லாக் பண்ணாமல் அப்படியே போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோனுடைய மிடில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அதுக்கப்புறம் அடுத்த செயினோடைய மிடில் பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 1 தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நான் உங்களுக்கு ஷேப் கொடுக்குறேன், அந்த ஷேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஒரு டிசைனில் அழகாக ஒர்க் பண்ணுங்கள். இதில் நம்ம த்ரெட்டும் இருக்குது, கலராக கூட கொடுக்கலாம் நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்டிச்சை அப்படியே போட்டுட்டு விடாமல் அவுட்லைன் கொடுத்தோன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி தான் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு வரணும். லைன் போட்டு கொடுங்க. எந்த ஷேப்போ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வளைவாக வச்சு கொடுங்க. நீங்களாம் அந்த ஷேப்பில் போடலாம் சொல்லிட்டு போட்டு அப்படியே போட்டிங்கன்னா லைன் போடாமல் சரியாக வராது. ஸ்டோன் செயின் இப்படி தான் நம்ம போடணும். நம்ம கம் போடாமல் ஓட்டினாலே சரி, ஒட்டி போட்டோன்னா சரியாக வராது. நம்ம இப்படி போட்டாலே நமக்கு நகரும் நகராது, பிரிஞ்சும் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்றோம் இல்லையா, கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்படி ஒட்டின போல் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டி கொடுக்கணும். நம்ம நீங்கள் டிசைனில் போடும்போதும் சரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஷேப்பில் போடணுன்னு நான் சொல்கிறேன், அந்த ஷேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டோன் செயின் இப்படி சுற்றி கரெக்டாக அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு வந்துட்டு எங்கே நமக்கு கரெக்டான அளவு தேவையோ அங்கே அந்த இடத்துல கட் பண்ணிக்குவாங்க. முன்னாடியே கட் பண்ணிடாதீங்க. ஸ்டிச்சிங் கிட்ட வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு கேப் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ஷேப் ஒன்று, இன்னொன்று திலகம் ஷேப்பில். இந்த திலகம் ஷேப்பில் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பிட்டு கரெக்டாக எத்தனை செயின் நமக்கு வந்து தேவையோ கரெக்டாக வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. அவுட்லைன் மறக்காமல் அவுட்லைன் கொடுங்க. இன்னும் ஷேப்பில் எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணோன்னா இந்த யூ ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் இந்த ஷேப் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே தான் வச்சுட்டு கரெக்டாக பார்த்துட்டு எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அவுட்லைன் மறக்காமல் அவுட்லைன் கொடுங்க. இது ஃபஸ்ட் டைப். இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மோஸ்ட்லி டவுட் வராது. ஏன்னா நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சோடைய டைப் 1 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.